சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அரசின் மானியங்கள் இல்லை என்றால் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்கா திரும்பி விடுவார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கும் வரி மற்றும் செலவு மசோதாவை எலான் மஸ்க் எதிர்த்தார். இந்த மசோதா அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்திய எலான் மஸ்க், வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்பிற்கு இந்த மசோதா வழிவகுக்கும். பைத்தியக்காரத்தனமான இந்த மசோதா நிறைவேறினால் புதிய கட்சியை தொடங்குவேன் என்று மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் மஸ்கின் மிரட்டலுக்கு அதிபர் ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், தான் அதிபராவதற்கு முன்பிருந்தே மின்சார வாகன ஆணையை கடுமையாக எதிர்த்தேன் என்பதை எலான் மஸ்க் அறிவார் என்று தெரிவித்தார். மின்சார கார் பயனுள்ளதுதான், ஆனால் அனைவரையும் வாங்க வற்புறுத்தக்கூடாது. வரலாற்றிலேயே இதுவரை யாரும் அனுபவிக்காத அதிகளவிலான வரிச்சலுகையை மஸ்க் அனுபவித்துள்ளார். இந்த மாதிரியான வரிச்சலுகைகள் இல்லாவிட்டால் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவுக்கே திரும்ப செல்ல வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதன் மூலம் எதிர்காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான பணம் சேமிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். தொழில் அதிபரான எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர். அதை குறிப்பிடும் வகையிலேயே மஸ்க் தென்னாப்பிரிக்கா சென்று விடுவார் என்று ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார்.